அண்மை செய்தி. தாவேக போராட்டத்தை முன்னிட்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து இன்று தாவேக போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அந்த நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் 10 நிமிடங்கள் மட்டுமே ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்திற்காக மேடை போட தாவேகாவினர் அனுமதி கேட்ட நிலையில் அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. இன்றைய தினம் தாவேக தரப்புல போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில எந்தெந்த இடத்துல போராட்டம் நடத்துறாங்க, குறிப்பாக பட்டினப்பாக்கத்துல கள நிலவரம் என்னவாக உள்ளது? வணக்கம். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். அந்த வகையில் சென்னை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழக வெற்றி கழக தெற்கு மாவட்ட நிர்வாகிகளிடம் சில நிர்பந்தனைகளை போலீசார் விதித்திருக்கின்றனர். 10 நிமிடம் மட்டுமே இந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும், மேடை போட்டு மேடையில் பேசுவதற்கு அனுமதி மறுப்பு எனவும் தெரிவித்திருக்கின்றனர். 9 மணிக்கு திட்டமிட்டிருந்த இந்த போராட்டத்திற்கு 8 மணிக்கே ஏராளமான போலீசார் அப்பகுதியிலே குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த போராட்டத்துல நேற்றைய தினம், அதாவது இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்துக்கு நேற்றைய தினம் தான் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. நள்ளிரவு 10 மணி அளவில் இந்த போராட்டங்கள் சென்னையில் நடத்தக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே, அதாவது 120 கட்சி மாவட்டங்கள் தமிழக வெற்றி கழகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் 6க்கும் மேற்பட்ட இடங்கள்ல புறநகர் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இந்த போராட்டமானது இன்று நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே போலீசார் அனுமதி வழங்கி இருக்கின்றனர். அதாவது போராட்டம் நடத்தக்கூடிய உகந்த இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேடை அமைக்கவோ அல்லது ஒலிபெருக்கி மூலம் இங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவோ அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. பதாகைகளை பிடித்துக் கொண்டு அமைதியான வழியிலே போராட்டம் நடத்த மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில தற்பொழுது வெறும் 10 நிமிடம் மட்டுமே போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி ஜெர்ரி.